மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்கள் திட்டம் தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னதான் ப்ரோ கதை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஸ்வரோட வாத்திரையிட பற்றியா பண்ணி எவ்வளோ கிளாசிக்காக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருப்பா, அதை பற்றி வேறு எதுவும் தகவல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதில் பல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். 3வது பிரதானமான ஒரு விஷயம், புதிய தலைமுறை அப்படிங்கிற ஊடகத்தை நம்ம ஏதோ இருட்டடிப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. என்னதான் கதை அது, உண்மையா அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இது இல்லாமல் வேற சில செய்திகள் இருக்கு. இந்த செய்திகள் அத்தனையுமே இன்றைய தினம் அரசு நிர்வாகத்தில் நடந்த மிக முக்கியமான விஷயங்களா இருக்க போகுது. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி பர்சனலாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்றைய தினம் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் இவ்வளோ விஷயம் வருங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னே எனக்கு தெரியல. இந்த பிறந்த நாளுக்கு சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேர் விஷஸ் பண்ணியிருந்தீங்க. நான் அத்தனை பேருக்குமே நன்றி தெரிவிச்சிருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கால் பண்ணீங்க, சில பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்கள் அத்துணை பேருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனையுமே எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ பேச வேண்டிய முதல் செய்தியாக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் ரமேஷ் அவர்கள் விஷயத்திலேருந்து வரலாம். நம்ம அண்ணன் ரமேஷ் அவர்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒருத்தர். அவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படுது, திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க ப்ரோ, அங்கே நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவர் நேரடியாக திருச்செந்தூருக்கு போயிருந்தா கண்டிப்பாக அது வேற மாதிரி போயிருக்கும். நம்ம யாருக்குமே தெரியாமல் மாஸ்க் போட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறாரு. இவர்கிட்டயே ஜிபேல சிறப்பு தரிசனத்துக்கு பணம் வாங்கியிருக்காங்க. ஆதாரத்தோட தரவோட அத்தனையுமே பிடிச்சிட்டாரு. பிடிச்ச பிறகு அடுத்ததாக அவர் ஆக்ஷனை நோக்கி இறங்கும் போது அவர் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு விட்டுட்டாருங்க அப்படிங்கிற செய்தியை பரப்புனாங்க. மறுபடியும் வெளியே பிரஸ் மீட் கொடுத்தாரு. மன்னிப்பு கடிதம் கிடையாது, அது விளக்க கடிதம். ஏன் விளக்க கடிதம் அவர்கிட்ட மட்டும் நம்ம வாங்குறோம்னா, அவர் கோவிலோட ஊழியர் கிடையாது, அவர் ஒரு தன்னார்வலராக அந்த கோவிலில் பணிபுரிகிற ஒரு அர்ச்சகர். அவர் அறநிலைத்துறை கீழே வரமாட்டார். அவர் தப்பு பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் விளக்க உரையில் அவர் நம்மக்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவர் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் நம்ம நேரடியாக அவர் மேலே சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்துடலாம். ஏன்னா அவரை தவிர அந்த முடி திருத்தும் இடத்துல இருக்கக்கூடியவங்க 2 காவலர்கள் இவங்க மேலாம் யாரும் மன்னிப்பு கடிதம் எழுதுங்கலாம் அவர் கேட்கல. அந்த அர்ச்சகர் இருக்கார்ல, அவரை மட்டும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் தன்னார்வலராக இருக்கார். ஸோ அவரோட கடிதம் வாங்கப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் கோவிலில் அறிவுறுத்தி இவரை கோவிலுக்குள்ளே இனிமேல் விட வேணாம், இவர் இந்த பணி கோவிலுக்குள்ளே இனிமேல் செய்ய வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. மறு உத்தரவு வர்ற வரைக்கும் இவர் கோவிலுக்குள்ளே இந்த பணியை செய்யக்கூடாது, அர்ச்சகர் பணியை செய்யக்கூடாது. இது ஒன்று. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முடி திருத்தும் பகுதியில் இருக்கக்கூடிய 2 பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய தொழில் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வழங்கப்படுற ஊதியங்கள் அத்தனையுமே நீங்கள் வழங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க முடி திருத்தம் அப்படிங்கிறது அங்கே இலவசமாக பண்ண வேண்டியது, அதற்கு அவங்க காசு வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இங்கே அரசாங்கம் சார்பாக அவங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க இந்த சைடில் காசு வாங்கிட்டு இருக்கிறத அமைச்சர் கண்டுபிடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் 2 காவலர்கள் இராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்க இங்கே பணிபுரிகிறாங்க. அவங்களும் இந்த அர்ச்சகர் அந்த சிறப்பு தரிசனத்துக்கு ஹெல்ப் பண்ணார்ல, இந்த ப்ராசஸில் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பணியிலேருந்து அவங்கள விடுவிச்சுட்டாங்க. இனிமேல் உங்களை கோவில் பணிக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த முடித்திருத்தும் ஏரியாவில் இருக்கிறவங்க மேலே அந்த விஷயத்தை பண்ணாங்கல்ல, தொழில் உரிமம் ரத்தோடு அங்கே முடிஞ்சு போச்சா. இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தரிசனத்தில் அமைச்சர்கிட்டையே பணம் வாங்கின இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க மேலே காவல்துறை மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை மூலமாக இவங்க இனிமேல் இந்த பஞ்சாயத்தை லஞ்சம் வாங்கியிருக்காங்க, முறைகேடில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவங்க காவல்துறை மூலமாகவும் இந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கு. அமைச்சர் இவர் ஒரு சமூகம் சார்ந்து செயல்படுறாருன்னா அவர் தன்னார்வலராக இருக்கும்போது அவர் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கிறாரு. காவல்துறையில மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு. இனிமே அங்கே அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்து போனார்னா முழுமையாக உட்கார்ந்து அந்த வேலையை பார்த்துடுறாருங்க. இதுக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு போனார். அங்கே இந்த வண்டி தள்ளுறவங்க காசு வாங்குறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தாரு. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தார். ஸோ இவர்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா விடமாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவருடைய செயல்பாடை ஆணித்தனமாக கவனிக்கும் போது இருக்குது. இதில் இவர் மன்னிப்பு கடிதம் இப்படி தான் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான செய்தியை பரப்பி விடுறாங்க. இது உண்மை கிடையாது. அவர் உண்மைக்குமே அது மன்னிப்பு கடிதமே கிடையாது, அது விளக்க கடிதம். அந்த விளக்க கடிதத்தை நான் சைடில் போடுறேன். தேவையில்லாமல் போலியான பல செய்திகளை, இவரோட செயல்பாடை இங்கே யாருமே பாராட்ட மனம் கிடையாது. இவர்
இவரை எப்படியாவது குறை சொல்லணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான இலக்காகவே இருக்குது. இப்படிப்பட்ட ரெய்டை சேகர் பாபு அவர்கள் எங்கேயாவது அவருடைய 5 வருஷ காலத்தில் பண்ணியிருக்காரா? திருச்செந்தூரில் இன்னையிலேருந்தா காசு வாங்குறாங்க, இல்லை நேற்றுலேருந்து காசு வாங்குறாங்களா? எவ்வளவோ நாளாக காசு வாங்கிட்டு இருக்காங்க. அது யாருமே எதுவுமே பார்க்காம இந்த மனுஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்ன போகும்போது ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி இவரோட செயல்பாடை யார் யார் மேலே எப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் படி இவர் தன்னுடைய வேலையை பார்த்துருக்கார். அதுக்குள்ள உட்காந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒன்று. இப்போ ரெண்டாவது விஷயம் மக்களே, அதாவது சிங்கப்பெண்கள் திட்டமானது தொடங்கி வைக்க வேண்டியதானே ப்ரோ? நல்ல ஸ்கீம் தானே, அண்ணன் சூப்பராக தானே பண்ணாரு. மே 10ஆம் தேதி சைன் பண்ணாரு. நம்ம ஆரம்பிச்சு விட்டா நல்லா தானே இருக்கும். அதற்கான சீருடைகள்லாம் நம்ம பார்த்தோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதை தொடங்கி வைக்கிறதுல என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஜிபி நியமனம் இருக்குல்ல, இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த நியமனத்துக்கு அப்புறம் இவரோட பங்கேற்போட இந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ நேரம் தாமதமாகுது. வேற எதுவுமே இது பின்னாடி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவர் தலைமைச் செயலகம் வந்தார், பட்டு வேட்டியோட வந்து தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய வேலைகளை பார்த்தாரு. பக்கத்தில் தான் அவர் போய் திறந்து வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் திறந்து வைக்கக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. முதல்ல வந்து ஒத்தி வைக்கப்பட்டது டெல்லி விசிட்டுக்காண்டி. நம்ம அனுமதி கேட்டோம், அங்கே அனுமதி கிடைச்சிருச்சு. அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும்போது நம்ம வேலையை டிசைன் பண்ணிட்டே வந்தோம். அந்த இடத்துல நம்ம டெல்லி விசிட்டுக்கு போகிற அந்த டேட்டில் இதை பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே அனுமதி கிடைச்சோன்னே இதை நம்ம ஒத்தி வச்சிட்டோம். ஓகே, டெல்லி விசிட்டுக்காண்டி ஒத்தி வச்சாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இன்றைக்கு ஏன் இது ஒத்தி வைக்கப்படுது அப்படிங்கிறத யோசிக்கும் போது இது புதிய டிஜிபி நியமனம் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கிறதுனால காவல்துறையில் அந்த நியமனம் முடிஞ்ச பிறகு இந்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா இது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் தடவை திறந்து வைக்கும் போது தன்னுடைய புதிய டிஜிபியோட திறந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. இது கரெக்டாக அது சரியான்னு கேட்கும்போது இந்த விஷயத்தில் செஞ்சால் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஏப்பா இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை ஒதுக்கி வைக்கிறாரு. இன்னைக்கு புதிய டிஜிபியோட நியமனத்துக்கான உத்தரவு அத்தனையுமே வந்திருக்கு. ஒரு நல்ல அதிகாரியை தான் போட்டிருக்காங்க. போன ஆட்சியில் பொறுப்பு டிஜிபி போட்டு நம்மளை அவ்வளோ டென்ஷன் பண்ணாங்க. இந்த ஆட்சி பதவியேற்ற 15 நாளுக்குள்ள இந்த வேலைகள் அத்தனையுமே சரியா செஞ்சு டிஜிபியை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறாங்க. விமர்சனம் வச்சோமா, அந்த விமர்சனம் அந்த தப்பை நம்மளும் பண்ணக்கூடாது. அந்த வேலையை ரொம்ப தெளிவாக பார்த்து இந்த வேலையை நம்ம முடிச்சிருக்கோம். 22 வயசுல ஐபிஎஸ்ல அவர் வந்து தேர்வாயிருக்காரு, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிருக்காரு. ரொம்ப பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியை தான் போட்டிருக்காங்க. ஸோ சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற அந்த குறைபாடை இனிமே நம்ம ஆட்சியில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு அதிகாரியை பக்கத்தில் வச்சிருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதனால தான் அது தாமதமானுச்சு. இதுக்கப்புறம் அதை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது, என்ன ப்ரோ புதிய தலைமுறையில் திமுக ஆட்சியில் பண்ணானுங்க, நம்மளும் அதே பண்ணிருக்கோம்னா நம்ம ஏன் பண்ண போகிறோம்? அமைச்சரோட அறையிலேயே புதிய தலைமுறை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சரோட அறையிலே புதிய தலைமுறை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி தலைவர் ஒருத்தர் இந்த வீடியோ எடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு செய்தி கூட வந்துச்சுல, நம்ம கூட பேசுகிறோம்ல, அன்னை கூட அவரோட அறையில் புதிய தலைமுறை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. புதிய தலைமுறையை தூக்கி பின்னாடி போடணும் முன்னாடி போடணும் அப்படிங்கிற இலக்கு கிடையாது. எது எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே போட்டோம், அதுதான் இலக்கு. அதில் அண்ணன் ராஜ்மோகன் இருக்காங்கல்ல நம்ம அமைச்சர், அவரோட துறையின் கீழே தான் செய்தி தொடர்பு துறை வருது. அவர் வந்து ரொம்ப தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாரு. இருத்தடிப்பு வெள்ளைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, டெக்னிக்கலாக சில ஃபால்ட்டு இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டுச்சு. மற்றபடி இவங்களை இது பண்ணணும் அவங்கள அது பண்ணணும். போன ஆட்சியில் 5 நாட்கள் பண்ணாங்களேப்பா, அப்போலாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்களே. ரொம்ப தாமதமாக கண்டன அறிக்கை வந்துச்சு. 2 மணி நேரம் ஒரு டெக்னிக்கலாக நடந்த ஃபால்ட்டுக்கு இன்னைக்கு இந்த குதிக்கிறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானே ஊடகத்திலேருந்து வந்தவன் தான். ஊடகமும் அரசும் இணைந்து தான் அந்த வேலையை பார்க்கணும், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற விளக்கத்தை அமைச்சர் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது, நம்ம தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தோம், டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் அரசோட அத்தனை நியமனங்களும் செய்யப்படணும். KN அவர்கள் விஷயத்தில் என்ன பண்ணாங்க, நகராட்சி துறை தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்களை தானே நிரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட ஸ்பெஷல் அனுமதி வாங்கி பண்ணாங்க. அதில் ஊழல் நடந்துச்சுங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டு. அங்கே ஒரு நியமனம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆணையம் இருக்குது, அந்த ஆணையம் மூலமாக பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம முன் வச்சோம். நம்ம ஆட்சியில் அப்படித்தான் நடக்குங்கிறத நம்ம வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்க சைடில் செய்தி போடுறேன். 56 வருஷம் அரசியல் வரலாற்றில் முதலாக புகைப்பட கலைஞர்கள் அரசுக்கு தேவைப்பட்டா கூட அவங்களையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் எடுப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது மிகச்சரியாக நம்ம தேர்வை நடத்தி சரியானவங்களை நம்ம உள்ளே இழுத்தோம்னா அவங்க பணம் வாங்கிட்டு இங்கே வரமாட்டாங்க. பணம் வாங்கிட்டு இங்கே வராதவங்க இங்கே பணம் பண்ணணும் அப்படிங்கிற இலக்கோட செயல்பட மாட்டாங்க. என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை சரியா செய்வோம். முதலீடு போட்டு முதலீடு எடுக்கிற ஒரு அரசியல் வேலைமா இந்த வேலை இருக்காது. அரசாங்க வேலை, கொடுக்கப்பட்ட வேலையை அரசு என்ன சொல்லுதோ அந்த வேலையை செய்யறது அப்படிங்கிற மைய இலக்கு நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி இந்த மாதிரி ஒரு தூய்மையான நியமனங்கள் நடந்துச்சுன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அதை நோக்கி நம்ம அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா மிக முக்கியமாக
கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம ரேஷன் கடைகளில் நம்ம வந்து சர்க்கரை கொடுக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் பருப்புகள் கொடுக்கும்போது பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆல்ரெடி நம்ம தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தோம். அதற்கான வேலையை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம்ல, ஏன்னா நம்ம பாக்கெட் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கடத்தலை தவிர்த்தரலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த கீழே கீழே சிந்தி போதில் வேஸ்ட்டாக போதில் அது அத்தனையுமே தடுக்கப்படும். மக்களும் அழகாக போயிட்டு வாங்கிட்டு கிளம்பி வந்துடலாம். இதை எடுத்து போகிறதுக்கு இந்த பை எடுத்து போனோம், அந்த பை எடுத்து போனோம்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. பாக்கெட்டில் பண்ணுறதுக்கான ப்ராசஸை நோக்கி நாங்கள் நகர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்களேன். இது முன்னாடிலேருந்து இருக்குங்கிறாங்க, ஜனவரி மாதமே தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அரசோட சான்றிதழ்கள், அரசோட சேவைகள்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான விஷயமும் கிடைச்சிரும் அப்படிங்கிற அறிவுறுத்தலானது நேற்றைய தினம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும்போது ரொம்ப சிம்பிளுங்க. கையிலே எல்லாமே கிடைச்சிரும்ல. வாட்ஸ்அப்லேயே நான் ஜாதி சான்று வாங்கலாம், வருமான சான்று வாங்கலாம், இருப்பிடச் சான்று வாங்கலாம், மின்சார கட்டணம் கட்டலாம், சொத்து வரியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட வரிகளையும் நான் கட்டலாம். எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப்லேயே பண்ணிடலாம். அப்படிங்கிறத நான் தேடி போல வாட்ஸ்அப்பில் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ இதை பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துகிட்டு இருக்கு. வராதவங்க இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள் அத்தனையுமே நீங்கள் கிடைக்கணும்னா எங்கெங்கேயோ போய் அலைய தேவையில்லை, இதிலே முடிச்செல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட பிரதானமான இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.